வணக்கம் உறவுகளே. தாவேகா பதவியேற்று 100 நாள் ஆட்சி, அதை கொண்டாடுகிறார்கள் அவர்கள். பொதுமக்களை கேட்டால் இந்த கன்றாவி ஆட்சி தேவைதானா என்று கேட்கிறார்கள். ஒரு யுகத்துக்கான ஆட்சி என்று தாவேகா தரப்பு சொல்கிறது. பொதுமக்களோ இந்த ஆட்சியில் ஒரு நாள் போகிறதே ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு தரங்கட்ட ஆட்சியை கொடுத்துவிட்டு எப்படித்தான் வெட்கமில்லாமல் தங்களை பற்றி தாங்களே புகழ்ந்து கொண்டு திரிகிறார்களோ தெரியவில்லை உறவுகளே. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர்கள் சொன்ன முக்கியமான விடயம், திமுக ஆட்சியில் அதிகமான போதைப் பொருள் பாவிப்பு, பாலியல் குற்றங்கள் தாறுமாறாக நடக்கின்றன, கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு எல்லாம் எந்தவித கட்டுப்பாடுமின்றி அதிகரித்து செல்கிறது என்ற பிரச்சாரத்தை வைத்தார்கள். சரி, நீங்கள் திமுகவை குற்றம் சாட்டினீர்கள். இப்பொழுது நீங்கள் பதவிக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் இந்த பதவிக்கு வந்த 100 நாட்களில் நீங்கள் சொன்ன இந்த 3 விடயங்களும் குறைந்திருக்கின்றனவா? இல்லவே இல்லை, பல மடங்குகள் உயர்ந்திருக்கின்றன என்பது தானே உண்மை. அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு கேவலமான ஆட்சியை நடத்துகிறீர்கள்? கேட்டால் திமுக ஆட்சியிலும் அண்ணா திமுக ஆட்சியிலும் நடக்கவில்லையா என்று சொல்கிறீர்கள். அவையெல்லாம் நடந்தன, அதெல்லாம் வேண்டாம் என்று தானே மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தினார்கள். பிறகு அவர்களையே குற்றம் சாட்டுவதற்கு நீங்கள் எதற்கு என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள் உறவுகளே. மக்களின் கோபம் நியாயமானதுதான். உங்களுக்கு தெரியும், ஆதவ் அர்ஜுனாவும் இன்னும் ஒரு அவரது நண்பர் அமைச்சரும் சேர்ந்து தனுஷ் கொலையுன்ற இடத்துக்கு சென்றார்கள். அங்கிருந்த பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கிட்டத்தட்ட தப்பியே ஓடிவிட்டார்கள் அந்த இடத்தை விட்டு. இந்த கேவலங்கட்ட நிலையில்தான் தாவேகா அமைச்சரவை இருக்கிறது உறவுகளே. நீங்கள் ரீல்ஸை போட்டுத்தான் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் அதே ரீல்ஸும் சோஷியல் மீடியா மூலம்தான் உங்களை ஆட்சியில் நடக்கும் எல்லா கேடுகட்ட விடயங்களும், உங்கள் கையாலாகாத தனங்களும் மக்களிடையே போய் சேருகிறது என்பதும் உண்மைதான். அதையே நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள். நீங்கள் மட்டும்தான் ரீல்ஸ் போடலாமா? எதிர்க்கட்சிகள் உங்கள் கேவலங்களை வெளிக்காட்டுவதற்கு ரீல்ஸ் போடக்கூடாதா? புரிந்து கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவிகளே சொல்கிறார்கள், வீட்டில் வந்து தங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹெட் டீச்சர் எல்லாம் போதைப் பொருள் பாவனையை பற்றி தங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வகுப்பு எடுக்கிறார்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் போதனை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் முன்பு ஒரு காலமும் இருந்ததில்லை என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். போதைப் பொருட்கள் எல்லாம் சாதாரணமாக கிராமங்களில் கூட பெட்டி கடைகளில் எல்லாம் கிடைக்கிறது உறவுகளே. அந்த நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன், இது உலகம் பூரா இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் அதை கட்டுக்குள் கொண்டு வாரத்துக்கு சரியான திட்டமிடல் அவசியம் இல்லைவா? அது மட்டுமல்ல, அதிகாரிகளும் அமைச்சரும் நல்ல திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமல்லவா? உங்கள் டீமில் அப்படி யார்தான் இருக்கிறார்கள்? வெளியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை. அதனால் தான் சொல்லுகிறார்கள் தாவேகா ஆட்சியில் எல்லோரும் தற்குறிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உறவுகளே. விஜயபாஸ்கர் அண்ணா திமுக அமைச்சர் ஏன் உங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டீர்கள்? அவர் மீது குர்கா வழக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதுவும் சிபிஐ வழக்கு. குர்கா என்ன தீர்த்த பொருளா? அதுவும் போதைப் பொருள்களின் கீழே தானே வருகிறது, தடை செய்யப்பட்ட பொருள்தானே. அவர் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வெகு விரைவில் தீர்ப்பு கூடி வரலாம். அந்த நிலையில் அந்த மாஜி அமைச்சரை நீங்கள் வரவேற்று மாலை போட்டு எப்படி உங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டீர்கள்? அப்படி ஆனவர்களை உங்கள் கட்சியில் வைத்து எப்படி நீங்கள் போதை ஒழிப்புக்கு சரியான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்று எப்படி சொல்லேலும்? மக்களை ஏமாற்றுவது தானே உங்கள் திட்டம். புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை, தாவேகாவின் வேஷங்களை புரிந்து கொள்ளுங்கள். கோஷ்டி மோதலில் இறக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது அப்பட்டமான போய். சட்டசபையிலும் அப்படியே பதில் சொல்லுகிறார்கள். கோஷ்டி மோதல் என்றால் இரு கோஷ்டிகள் மோதிக்கொள்ளும், 2 பக்கமும் காயங்கள் வரும். இது அப்படி இல்லை. ஒருத்தனை 20 பேருக்கு மேல் அடித்து கொள்வது கோஷ்டி மோதல் அல்ல, திட்டமிட்ட கொலை உறவுகளே.
மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சம்பந்தமான விடயங்களை காவல் நிலையத்திலேயோ அல்லது வேறு எங்கேயோ சென்று தகவல்களை வெளியிட்டால் அந்த நபர்கள் தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்படுகிறார்கள் இந்த கோஷ்டிகளால் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைப்பதால் இனி யார் இது எல்லாம் வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பார்கள்? அவர்கள் பயத்தில் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் காவல்துறைக்கு சொல்லப்படும் விஷயங்கள் எல்லாம் அங்கிருக்கும் கருப்பு ஆடுகளினால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கே போய் சேர்கிறது. அதனால் அவர்கள் அடித்தே அவர்களை கொன்று விடுகிறார்கள். இதையெல்லாம் பேச வேண்டிய முதல்வர் இன்று சட்டசபைக்கு வரவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அங்கே ஒரு சிறப்பு தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்து பேசுகிறார். ஆனால் இதையெல்லாம் பெரிதாக பேசி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய நிலையில் உள்ள முதல்வர் ஜோசப் விஜய் எங்கே என்று தெரியவில்லை. இந்த நிலையில்தான் அவர் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். என்ன செய்வது உறவுகளே? மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஜனநாயகத்தில் அவர்தான் முதல்வர். ஆனால் அவர் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நாற்காலியிலிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொல்லும் காலம், மக்கள் சொல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.